అందరికీ నమస్కారం. ఇది కేవలం ఫన్నీ వీడియో మరియు ఇది ఎవరండి క్రించ పరిచయండి ఉద్దేశించినది కాదు. నేను ఎవరైనా పాదం పట్టుండే క్షమించండి. ஒரு லைனுக்கும் டைகருக்கும் பிறந்தவன், அதான் லைகர்னு பேர் வச்சுக்கிறோம். கிராஸ் பிரீட் சார் புள்ள. ஹலோ சோல்ஜர்ஸ், சிங்கத்துக்கு பிறந்தா அது சிங்கம், புலிக்கு பிறந்தா அது புலி, சிங்கத்துக்கும் புலிக்கும் சேர்ந்து பிறந்தா பாஸ் அது பேரு சிப்புலி. என்னது சிப்புலியா? வெயிட்டர், அது பேர் லைகரியா? பாஸ் சிங்கத்துல இருந்து சீயும், புலியில இருந்து பூ எடுங்க, ரெண்டத்தையும் சேர்த்தீங்கன்னா சிப்புலி. பிம்பிளிக்கு பிலாபி பாஸ். பிம்பிளிக்கு பொதுவா சிங்கம் புலி கரண்ட்டு பல மிருகங்க பேரை வச்சு நீங்க படம் பார்த்துருப்பீங்க. அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? பட் எது பண்ணாலும் வித்தியாசமா பண்ணோம் அப்படின்ட்டு சிங்கத்தையும் புலியும் மிக்சியில போட்டு அரைச்சா மாதிரி புதுசா மிருகம் கொண்டு வரேன், அதுதான் லைகர் அப்படின்ட்டு லைகர்னு பேர் வச்சு எடுத்திருப்பாங்க ஒரு படம். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். படத்துக்கூட கதைக்கும் அந்த படத்தோட பேருக்கும் ஏன் படத்துல இருக்கிற ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இருக்காது. படம் முடியும் போது நான் ஏன்னா அந்த படம் வந்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து சம்மந்தமே இருக்காது. அப்படி ஒரு படம் தான் லைகர். நம்ம அண்ணன் விஜய் தேவரகொண்டாக்கு வந்து இந்த ஒரு படம் அடிச்சாரு. என்ன படம்? அர்ஜுன் ரெட்டியா? அது ஃபேமஸ் வந்து அர்ஜுன் ரெட்டி. அது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, மனாலும் ஃபேமஸ் ஆனாரு. நீங்க தான் வந்து பான் இண்டியா ஸ்டார், நீங்க தான் பான் ஸ்டார். இல்லை பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்ட்டு ரொம்ப வந்து வீராப்பா எடுத்த படம் தான் வந்து லைகர். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் வரும்பொழுது பயங்கர பில்டப் பண்ணாங்க, வந்ததுக்கப்புறம் பல பேர் ஓடி தள்ளினாங்க. பட் அந்த டைம் வந்து நமக்கு வேற வேலைகள் இருந்தனால இந்த படத்தை கண்டுக்காம விட்டோம். பட் நம்ம சோஜர் ஒருத்தர் தான் பல வருஷமா வந்து படத்தை கேட்டே இருந்தார். அது இங்கே மட்டும் இல்லை, நம்ம இன்னொரு சேனல் இருக்கு ஜிஎன்எஸ்ன்ட்டு, அங்கே வந்து கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போட்டது. ஆக்சுவலி சோல்ஜர்ஸ் வாரம் வந்து போடலாம்னு பிளான் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது சண்டே பிரச்சனை வந்துருது. இந்த சண்டே போட்டுருப்பான்னு தெரியல, கண்டிப்பா சண்டே போட ட்ரை பண்றேன். அப்ப இன்னொரு குட் நியூஸ் சோல்ஜர்ஸ், என்ன பண்ணா நம்ம வந்து 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இல்ல பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் ஓடல, உனக்கே ஓடல. என்ன உள்ளூர் காட்ட போய் அவமானப்படுத்துறீங்க? நம்ம சேனல் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண 3 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாயில் அடிங்க. சப்ஸ்கிரைபர் இல்ல 3 லட்சம் சோல்ஜர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 100 ஆண்டு காலம் வாழ்க. இந்த சேனல் சோல்ஜர்ஸ், அந்த சேனல் வந்து ஜீனியஸ். இதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கு. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க. நான் வந்து வாரம் நிறைய வீடியோ போடுறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணா வீடியோ போட முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், ஓர பேசாம வெளியில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. வச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு வந்து பயங்கர டவுட்டு. என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, தலைவரை வந்து ஆக்சிடென்டா கொண்டு வரப்போம், ஒரு ஆக்சிடென்ட் பேர் வைக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுருப்பாங்க. அழகா மிருகத்தை பேர் வைக்கலாம்ல, மிருகம் பேர் வச்சலாம் பிளான் போட்டுருக்காங்க. சிங்கம் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா நம்ம சூர்யா பண்ணிட்டாரு. சரி புலி வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதை நம்ம தளபதி பண்ணிட்டாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சரி ரெண்டும் கலந்து சிங்கம் புலி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை நம்ம ஜீவா பண்ணிட்டாரு. சரி விடுங்க, தமிழ் சினிமால வடக்கெல்லாம் பார்த்தாலும் சிங்கம்னு ஒரு படம் இருக்கு. சரி புலியை இங்கிலீஷ்ல டைகர்னு வைக்கலான்னு பார்த்தா அதை நம்ம சல்லுபாய் பண்ணிட்டாரு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? என்னடா பண்றது யோசிக்கும் போதுதான் திடீர்னு தோண ஐடியா நம்ம எடிட்டர் சொன்ன மாதிரி சிப்புலி. அதாவது இந்த மாதிரி இனம் நிஜமாவே கிடையாது. இது வந்து இவனெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலா வந்து உருவாக்கணும் ஒரு மிருகம் தான் இந்த லைகர் அப்படின்றது. உண்மையிலேயே அந்த லைகர் பத்தி உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? இல்லை எவனாவது யூடியூப்ல உட்காந்து பேசான்னு கேட்டு வந்து வச்சாங்களா அப்படின்றது தெரியல. சிங்கமும் பலசாலி தான், புலியும் பலசாலி தான். சிங்கமும் வேட்டையாடும், புலியும் வேட்டையாடும். ஆனா இந்த லைகர் கருமானத்துக்கு வேட்டையாடவும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. காட்ட தெரியாது எங்களுக்கு. லேப்லயே வளர்த்ததுனால இது வந்து என்ன சோறு படா தின்னா இல்ல கவனம் படுத்து தூங்கிரும். நானே அப்படித்தான். இப்படி ஒரு சோம்பேறி மிருகத்து பேரை எடுத்து படத்துக்கு வச்சிருக்காடுங்க. நான் அவங்களை உருவாக்க சொன்னேன். எப்படி அந்த மிருகம் சாப்பிட்டு படுத்துருமோ அதே மாதிரி இந்த படமும் ஒரே படுத்துருச்சு. கம்மிங் டு தி ஸ்டோரி. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஸ்டோரின்னு ஒன்று இருந்தா தானே, அது இல்லாததாங்க நாங்க சிங்கம் புலிகா சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. நானா எடுத்த உடனே வந்து ஒரு மிக்ஸ்டி மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட் நடக்கும். அங்க வந்து ஒருத்தர் வெயிட் பண்ணிருப்பாங்க. தலைவன் வந்து அங்க வராம வேற எங்கேயோ கோட் பண்ணி ஓடிட்டு இருப்பான். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். அப்பதான் கதையை ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து ஒருத்தியாக காப்பாத்த ஓடிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தியாக நான் இது பண்ணிட்டு இருக்கேன். தான் வந்து பேக் சொல்ல ஆரம்பிப்பாரு. அப்பதான் தலைவன் வந்து உண்மையை சொல்லியிருப்பாரு. எனக்கு பெருசா கதை சொல்ல தெரியாதவங்கிட்ட நான் அதுக்கு பேசணும். ஜாஹித் அதெல்லாம் விட்டுருங்களா, ஏன்னா கதை சொல்றீங்க? அதான் படம் பார்க்கும்போது தெரிஞ்ச கதையே இல்லட்டு பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? தலைவன் பார்த்தா ஸ்டார்டிங்ல அவர் வந்து மும்பையில் ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு பானிபூரி கடையோ டீ கடையோ போட்டு பொழைச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல எவனோ ஒருத்தன் வந்து எங்க அம்மா கிட்ட வந்து மாமூல் கேட்க எடுக்கிறதே பிச்சை, இதுல அவசரம்
இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, என் பையன் எப்படி பட்டவன் தெரியுமா, எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா சிங்கம் மாதிரி அப்படின்னு பில்டப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவன் புலிக்கும் சிங்கத்துக்கும் பிறந்தவன், இவன் ஒரு கிராஸ் பிரீடுன்ட்டு கிராஸ் பிரீட் சார் என் புள்ள. இவங்களே வந்து அசிங்கப்படுத்துவாங்க தலைவிட. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்பதான் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து வீரமா பேசிட்டு இருப்பாங்க. நான் யார் தெரியுமா, ராயபுரத்து ஆளுடா, என் பையனை பாருடா. இவங்க வந்து பில்டப் கொடுக்க தலைவன் திக்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு வாயில புண்ணா. சரி, நான் வந்து பாடி சேமிங்லாம் பண்ணல, படத்துல அப்படிதான் இருக்கு. இருங்க, ராயபுரம் திக்குவாய் இது எங்கோ பிகிலே. அப்பதான் நமக்கு புரிய வரும் இந்த படத்துக்கும் பிகில் படத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. என்ன சொல்ற? என்ன பண்ணா, நம்ம ஆளு வேற யாருமே இல்ல, தலைவன் வேற யாரும் இல்ல, நம்ம ராயப்பா இருக்காரு தெரியுமா, பிகில ராயப்பன். நம்ம ராயப்பனோட கீப்போட பையன். ராயப்பாரு மரியாதையா இருந்துக்க. நஜமாடி ராயப்பன் அப்படின்னா தப்பா பழி போடுற. ரஜமாதான் இங்க பாருங்க, ராயபுரமா திக்குவாயா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளேயே ஒரு கிராஸ் ஓவர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது கிராஸ் பிரீடு மட்டும் இல்ல, கிராஸ் ஓவரும் கூட. அப்படியா? அப்படித்தான். அப்புறம் தலைவன் வந்து வீரர் சூரர் சண்டை போட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, அம்மா வந்து இவங்க பையனை எடுத்து கூட்டு போவாங்க. எங்க அப்படின்னா MMA ட்ரைனிங் சென்டர் இருக்கு, மாஸ்டர் இருப்பாரு. மாஸ்டர் கிட்ட போயிட்டு என் பையன் சாம்பியன் ஆக்கணும் அதுதான் உங்க பொறுப்பு அப்படின்னு வாங்க. வழக்கமா கம்ப்யூட்டர் சென்டர் போனாலே வந்து லிஸ்ட் கொடுப்பாங்க தெரியுமா, இந்த கோர்ஸுக்கு இவ்வளவு பில்லு கட்டுங்க, அந்த கோர்ஸுக்கு அவ்வளவு பில்லு கட்டுங்க அப்படின்னு தெரியுமா. அந்த மாதிரி தலைவன் ஃபீஸ் கட்ட சேர்ந்து சொல்லு அப்படின்னா இந்த மாதிரி நெக்கலா பேசுவாங்க. காசுலாம் கொடுக்க முடியாது, ஓச்சில சொல்லிக்கிடு அப்படின்ட்டு. எத்தனை பேரா கிளம்பி வந்திருக்கீங்க, நான் பத்தி எப்பறம் தெரியுது, யாரும் ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்ட்டு. இவன் கோமாவதுக்கு மேல சொல்லுவாங்க, யாரு தெரியுமா, நீங்க வந்து டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது ஒருத்தவங்களுக்கு தோக்கடிச்சாரு தெரியுமா, அவரோட பையன் தான் இவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஏண்டா டோர்னமெண்ட தோக்க வச்சது மட்டும் நெக்கலா பேசுறீங்களா அப்படின்னு நீங்க வந்து காண்டாவீங்க. ஏர் ஓட்டுற இளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா. அங்கதான் ட்விஸ்ட், உங்களை தோக்கடிச்சிட்டு என் புருஷன் செத்து போய் மேல போயிட்டே இருக்கு, நீங்க அடி வாங்கி சாக வேண்டியதுக்கு பதிலா என் புருஷன் செத்து போயிட்டான், அதுக்கு பதில் நீங்க வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஒரு படம் ஒன்று இருக்கு, இந்த ராக்கி படத்தோட கிராஸ் ஓவர் தான் வந்து கிரீடுன்னு ஒரு படம். அந்த படத்தோட கான்செப்ட் அப்படியே அதை உருவி இங்க வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். படத்துல கதையும் இல்ல, காப்பி ஆயாடா நாடா இது நல்லா இல்லடா. அப்பனா தலைவன் எங்கே இருப்பாரு, தேவையில்லாம சண்டை போடுவாரு, தேவையில்லாம சீன் வரும். இந்த சீன் எதுக்கு வருது ஏன் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அப்பதான் மாஸ்டர் சொல்லுவாரு, நான் உனக்கு சொல்லித்தரேன், ஆனா உன் வாழ்க்கையில பொண்ணுங்களே பார்க்க கூடாது, பொண்ணுங்க பக்கம் போக கூடாது, பொண்ணுங்களோட சேரக்கூடாது அப்படின்னு தலைவனும் அப்படி தலையாட்டுவான். சொல்லி வாயம் போறதுக்குள்ள அடுத்த சீன் ஹீரோயின் தான் பூ பாடு மாதிரி தலையை ஆட்டிட்டு. இப்போ தமிழ் சினிமா தான் சொல்லுவாங்க, லூசி ஹீரோயின் ஏன் லூசா காட்டுறீங்க, இருக்கிற மென்டலா இருக்குது அப்படின்னு. பட் இது எல்லாத்துக்கும் மேல தமிழ் சினிமா லூசி ஹீரோயின்ஸ் எல்லாம் மேல அடி முட்டாள் ஹீரோயின் ஒண்ணு இருக்கும், அந்த படம் ஹீரோயின் வரை அப்படின்னு பண்ணிட்டு கம்மி ஓடி போயிடும். இப்போதான் ஹீரோயினை பார்த்து அடிக்கணும்னு தோணுமா, நாடா இது அப்படின்ட்டு. இந்த பார்த்தா கண்டிப்பா தோணும். யாரும் முறைக்கிறா அந்த அளவுக்கு கேவலமா ஆக்டிங் இந்த படத்துல ஹீரோயின் ஆக்டிங். உன்னை பார்க்கதான் மாலட்சுமி மாதிரி இருக்க, ஆனா செய்யறதுலாம் பஜாரித்தனம். கேட்ட நோக்கம் ஒண்ணுமே இல்லையா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் வரணும், எனக்கு ஃபேமஸ் ஆகணும், நான் அமலாசாஜி மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு வந்து இந்த அம்மா வந்து இது பண்ணிருப்பாங்க. பட் அது அமலாசாஜி மாதிரி தான் ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. ஏங்குது அடி தூங்குற, அடி பழம் போட்டக்கப்பறம் தூங்குற, இப்படி தூங்கிட்டு இருக்கியா? ஹலோ மேடம் எந்திரிங்க. என்ன வித்தியாசம் பண்ணா அவங்க அமலாசாஜி, இவங்க வந்து ஆம்பளை காஜி. அவனா வந்து ஹீரோ சும்மா சுத்தின்னு இருப்பாரு, நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க ஃபாலோவர்ஸ் ஆகணும்ட்டு. ஹீரோ சும்மா சுத்தின்னு இருப்பாரு, உடனே லவ் பண்றானு அப்படின்னு சொல்லி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? லவ் பண்ண உடனே வந்து சாட் பண்ணுவாங்க, டேட் எல்லாம் பண்ணுவாங்க. அப்பனா அவன் ஒரு நாள் வந்து எங்க அண்ணன் வந்து பாத்துருவான். அண்ணன் யார பண்ணா இவங்க ஆப்போசிட் டீம். அவன் பாத்துருவான், நீ லவ் பண்றியாமியடி அப்படின்னு கேட்கும் போதுதான் இவன் சொல்லுவான் வந்து, உனக்கு எல்லாத்தையும் சொன்னானே ஒன்னு சொல்ல மறந்துட்டான் தெரியுமா. என்னதுன்னு கேட்டா திக்குவாயன்ற மனதை நான் தெரியுமா அப்படின்னு கேட்கும். இங்க வந்து கேட்பாங்க, என்னது உனக்கு திக்குவாயா அப்படின்ட்டு. இத்தனை நாள் லவ் பண்ணிய மூதேவி பேசும்போது தெரியாதா திக்குவாய் ஏதுன்ட்டு. பேசவே விடாது, அதுவே பேசிட்டு வச்சிரும். பைத்தியங்க. அண்ணங்காரன் வந்து சவால் விடுவான், உன்னால முடிச்சா ஐ லவ் யூ சொல்லி காட்டுறா பாக்கலாம் அப்படின்னு. இவன் வந்து
அப்படின்னு அதுக்குள்ளே வந்து இந்த பொண்ணு காரத்துக்குள்ள கிளம்பிடும். அவன் முன்னாடியே பப்ல கேட்பான், நான் ஸ்லாமரிங்கா இருக்கேன்னா உனக்கு ஓகேவான்ட்டு. அது ஓகே தான் சொல்லணும். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் இருப்பாங்களா, அவங்க ரொம்ப கியூட்டா இருப்பாங்களா, பிரில்லியண்டா இருப்பாங்களான்னு சீன் போட்டு போயிடும். அவன் சொல்லுவான், நான் தான் அப்பவே சொன்னேன்னா நீ எப்ப சொன்னேன் குடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுங்க அப்படின்ட்டு தான் சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த செகண்ட் வந்து அந்த பையன் என்ன பார்க்க வைக்கிறது நான் எல்லாமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவனை ப்ரப்போஸ் பண்ண வைக்கிற வரைக்கும் நான் எல்லாமே பண்ணுவேன். ஆனா ப்ரப்போஸ் பண்ண வந்து அச்சோ அப்படின்னு சொல்லி அவனை விட்டுருவேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேம் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். பசங்களாம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு பிளே ஸ்டேஷன், பிசி கேம், இல்ல வெளியே போய் கிரிக்கெட்னு ஆடுவோம். நீங்க என்ன ஆம்பளைங்க வாழ்க்கை விளையாடுறீங்க? ஹலோ, எல்லா கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. ஓகே, நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டேன். படத்தில் வந்து இந்த கரும்புச்ச சீனு ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சிருப்பானுங்க, பாட்டு போட்டு வச்சிருப்பானுங்க, பார்க்கவே சகிக்காது. ஏன் அப்படின்னா வந்து இவர் வந்து ஃபோனில் பேசுவார் லவ் பண்ணும்போது. அங்கே அம்மா இருப்பாங்க. ஆனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போனால் லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இப்போ நான் மாமியார் மருமகள் சண்டை, எங்கள் பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ண தெரியுமா, சாம்பியன் நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு ஃபோனில் பேசுகிற உடனே இந்த மாதிரி சோக பாட்டு போடுவாங்கன்னு பார்த்தா ஓட்க அடிச்சு ஓவா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அங்க ஒரு பாட்டு, அந்த பாட்டு எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது. அடே பாவம்டா சார்மி, எனக்கு பிடிச்ச ஹீரோயின்டா. சார்மி இதுல ஹீரோயின் இல்லையே. எந்த ப்ரொடியூசர் அவங்க தான் படத்துல. பிரபாஸ் படத்துல ஒரு காலத்துல அப்படின்னா டான்ஸ் ஆட்டு வருவாங்கடா. அவங்க ப்ரொடியூசராங்கன்னு தெரிஞ்ச வேண்டிய செலத்தோட காசுல மிளகா அரிசிடா. அதான் நியாயமாடா உங்களுக்கு. சார்மிக்காக ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது. ஆமாங்க, பாவங்க. அங்க அப்ப தேவைதான். பிரேக்கப் ஆனப்ப நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் அந்த அம்மா சொல்லுவாங்க, ஆனால் வந்து நீ திக்குவா எனக்கு தெரியாது, நீ எனக்கு ஏமாத்திட்டு நான் உன்கிட்ட பேசாது, நான் இனிமே கூட பேச மாட்டேன் அப்படின்ட்டு இந்த அம்மா வந்து காண்டை கிளம்பிடுவாங்க. டச்சியாவே இருக்கான், அதனால பண்ணி விட்டுருவோம். நான் ஹாலிவுட்டுக்கு ஹீரோயின் ஆக போறேன். I'm going to Hollywood. மர்க்கா சொல்லு. I'm going to Hollywood. ஹேய், ஏடா அவ்வளவு சுட்ட? எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைடுலயும் ஒரு நேரம் இருக்கு. ஓகே, உன் வீட்டுக்கு வந்து ஆம்லேட் தான் போடணும் அப்படின்ட்டு இந்த அம்மா வந்து மூஞ்சாச்சாம சொல்லி பேக்கப் பண்ணுறாங்க. ஏன் அதை அவங்க கூட டிவைட் பண்ண அப்போ தெரியல உனக்கு ஆம்லேட் போடுறதுலாம். இதுதான் தலைவனோட காண்டாய் கேட்டிருப்பா, நீ ஏமாத்திட்டியடி அப்படின்ட்டு. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க வேறையவா. சரி, ஓகே, இது மாதிரி ஆயிடுச்சு. இந்த தலைவன் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறேன், கபில மாதிரி ஆகுறேன்ட்டு தலைவன் வந்து மோட்டிவேஷன் பண்ணிருப்பான். நீ ஏ ஒலி அப்படின்ட்டு. சார்பட்டா பரம்பரையின் கிங் கபிலன். இந்த பக்கம் இந்த அம்மாவுக்கு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஓடிடுவாங்க. நீ வந்து அமலா சாட்சி மாதிரி ஆயிட்டடி, பெரியல ஆயிட்டடி, இதுதான் தவறான விஷயம், உனக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் டி அப்படின்னு வாங்க. வெளியே வந்து பார்த்தா பைத்தியக்கார பரதேசிங்க. இந்த அம்மா போட்டோ வச்சுக்கிட்டு வந்து பேண்ட் அடிச்சிட்டு இருப்பானுங்க, ஓ அப்படின்ட்டு இருப்பானுங்க. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எதுக்கு நிக்கிறாங்கன்னு தெரியல, எதுக்கு பேண்ட் வாய்ச்சாங்கன்னு தெரியல. இது ட்ரெண்டிங் அர்த்தமே தெரியல போல. ட்ரெண்டிங் அப்படின்னா போட்டோ ஷேர் பண்ணுவாங்க, அவங்க பண்ண மாதிரி பண்ணுவாங்க, அவனை பத்தி பேசுவாங்க, அவ்வளவுதான். அவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு கொடி பிடிச்சி நிக்க மாட்டாங்க, யாரும் போட்டோ வச்சு டான்ஸ் ஆட மாட்டேங்க. எப்படி முடிஞ்சா? கேட்கறவன் கேட்கறனா கேடி கே சவிக்குமார் வானுக்கு போல. இது அப்பா தலைவன் வந்து நான் எம்எம்ஏ பிளே ஆக போறேன், நேஷனல் விளாட போறேன்ட்டு தலைவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போயிடுவாரு. இந்த எதிர்க்கிறது யாரு அப்படின்னு, எதிராளி யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லை, ஈரோட அண்ணன் வந்து எம்எம்ஏ பிளேயரு. இது மாதிரி சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. முடிஞ்ச எங்க அண்ணனை தேய்ச்சி பாருடா, எங்க அண்ணன் உன்னை பிச்சு எடுப்பாருடா, அதுல நெக்லா பேசும் தலைவன். அந்த விரியோடையே வந்து எங்க அண்ணன் அடிச்சு போட்டுருவாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாக்குற தலைவன் வந்து ஜெயிச்சிருவாரு, கஷ்டப்பட்டு அடி அடிச்சு ஜெயிச்சிருவாரு. தலைவன் வந்து பேர் எடுப்பாங்க, நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க, அடுத்த கோல் என்ன அப்படின்னு கேட்டா நான் வந்து இன்டர்நேஷனல் ஜெயிக்க போறேன், நான் வந்து இந்தியா பெருமை காப்பாற்ற போறேன்ட்டு திடீர்னு தலைவன் இந்தியில பேசிட்டு இருப்பான். எனக்கு புரியல, இல்ல டவுட் தான். ஏன் இந்தியன் வந்தா இந்தியில பேசணுமா, மற்ற லாங்குவேஜ்ல பேசக்கூடாதா? ஏன் தமிழ் தெலுங்குலாம் வந்து இந்தியாவில் பேச லாங்குவேஜே கிடையாது இல்ல? இவர் இந்தியில பேசுறோம்னா இது வந்து நேஷனல் ட்ரெண்ட் ஆயிடுமா, எல்லாம் டான்ஸ் ஆடலாமா, டான்ஸோட ஸ்டெப் எல்லாம் பாருங்களேன், இவனுக்கு எதுக்காக தெரியாது, கேட்டா ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்ட்டு அந்த ஒரு பாட்டுல முடிச்சிருவானுங்க எல்லாத்தையும். என்னடா புத்தலாட்டாது. சர்பட்டா பரம்பரையில பாக்ஸிங் எப்படி இருந்திருக்கும், ஒருத்தன் கஷ்டப்பட்டு பாக்ஸிங்குள்ள போயிருந்திருப்பான், இப்படி ஜெயிச்சிருப்பான்றத அழகா காமிச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா டான் படம் மாதிரி 2K கிட்ஸின் வாழ்க்கை கனவு மாதிரி இது இந்த படம் இல்ல. புரியல. எல்லாமே ஈஸியாக கச்சிருந்தோம், கஷ்டமே படக்கூடாது. எல்லாரையும் சொல்லப்பா, நான் சில பேரை மட்டும் சொல்ல, யாரா டான் படம் பிடிக்குமோ அவங்கள மட்டும் சொல்றேன். டான் படம் ஆக்டர் கேக்குறியா? வேற யாரு, நம்ம அட்லியனோட அசிஸ்டன்ட் ஆக்டர் தான். அடுத்து டான் படம் போடுவேன். என்ன
என்னைய தேடுறாங்க. அந்த படத்துல எப்படி ஜாலியா வந்து என்னமோ பண்ணுவாராமா. படத்துல வந்து கான்வர்சேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியே தலையை வந்து பெரிய டேரக்டரா மாதிரி சீஃப் கெஸ்டா வருவாராமா. இந்த மாதிரி வந்து சில பேர் கனவு கண்டிருப்பாங்க வாழ்க்கையில் இது மாதிரி முன்னேறிடலாம் ஜாலியாகலான்ட்டு. பட் வாழ்க்கைன்றது அப்படிப்பட்டதே இல்லை. வாழ்க்கைன்றது பல பேக் ஷாட்டுகளை வந்து கொடுக்கக்கூடியது. படிக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்திருக்கும். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரியல் வாழ்க்கை என்ன, ரியல் மனுஷங்கன்னா என்ன நீங்க வந்து ஆஃப்டர் காலேஜ் தான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுதான் ரியல் லைஃப். இதெல்லாம் பொய். அனுபவத்துல சொல்றேன். டான் படத்துல வர மாதிரி இந்த இடத்துல தீன் வந்து என்ன பண்ணுவாரு, தீன் நேஷனல் போயிடுவாரு. தீன் வந்து ஸ்பான்சர் பண்ண ஆளுங்க இருக்க மாட்டாங்க. தீன ஸ்பான்சர் அவன் ஒருத்தன் வருவான். தீன் வந்து பணக்கார பண்ண வந்து கிடைக்கும். இஷ்டத்துக்கு வந்து எல்லாமே பட்டு கிடைக்கும் தலைவனுக்கு. ஏன் தெரியுங்களா எப்படி? அப்புறம் தலைவன் வந்து ஐயோ ஸ்பான்சர் இல்ல வெயிட் பண்ணிருப்பாரு. தீன் வர பணக்காரன் ஒருத்தன் ஃபாரின்ல இருந்து கால் பண்ணுவான். நீ கவலைப்படாதப்பா, நானே ஸ்பான்சர் பண்றேன்ப்பா, நீ அமெரிக்கால இருந்து ஸ்பான்சர் பண்றேன்ப்பா, அமெரிக்காவுக்கு நீ வந்து டிக்கெட்லாம் எடுத்து வர வேண்டாம், என் பிரைவேட் ஜெட் கூட்டு வர, 2 நாள் விசா வாங்கி தர. 2 நாள் விசா, அமெரிக்கன் விசா. இதெல்லாம் ஜோ பைடன் காலை கடிச்சுங்க தலைவன் காண்டு வருவாரு. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌகரியம் பேசுவோம், நாங்க படிச்சு கொடுப்போமா. 2 நாள் விசா வாங்கி வந்து போயிடுவாராமா. 2 நாள்ல ஒரே நாள் தான். அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன். அங்க போனதுக்கு அப்புறம் தலைவன் இந்தியன் நிலைமை காட்டுறேன் அப்படின்ட்டு சைனாக்காரன், ஜப்பான்காரன், கொரியாக்காரன், கென்யாக்காரன்ட்டு தலைவன் வரவங்க போறலாம் எல்லாம் அச்சு தள்ளு கடுப்பாரு. இப்பதான் வந்து நாம ஃபைனல்ஸ் நடக்கும். ஃபைனல்ஸ் நடக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட் ரிலீவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு பெரிய மனுஷன் தெரியுமா, ஒரு பணக்காரன். அவர் வந்து வேற யாரும் இல்ல, ஈரோட அப்பந்தான் அந்த ஆளு. முடியல என்னங்கடா இது சொல்லாம டான் படம் மாதிரியே இருக்கடா. தலைவன் வந்து லைஃப் ஜெயிச்சாரு, லவ்ல நிச்சயிக்க போறாரு. ஹீரோயின் சூனியக்காரி எனக்கு ஏமாத்திட்ட கீமாத்திட்டான்ட்டு தலைவன் அங்கேயே காண்டாய் பேச, ஹீரோயின் வந்து நீ கவலைப்படாத நான் டிராப் பண்றேன் அப்படின்னு போய் பேச, திடீர்னு பார்த்தா ஹீரோனை வந்து அவன் கத்துன்னு போயிருவானுங்க. தலைவர் அங்க ஓட ஆரம்பிப்பாரு. அந்த ஓட்டம் தான் படத்துல ஸ்டார்டிங்ல ஒன்னா ஓட்டம். இப்ப நான் வந்து அவன் காசு கேட்பானுங்க, எனக்கு வந்து காசு கொடு இல்லாம பொண்ணை விட மாட்டேன் அப்படின்னு வந்து ரேன்சம் பண்ணுவாங்க. பணத்தை எடுக்கல உன் தலையை எடுத்துருவேன். இந்த பக்கம் இந்த பிரச்சனை. அந்த பக்கம் வந்து தலைவன் வந்து ஃபைனல்ஸுக்கு போனோம். ஃபைனல்ஸ் யாருன்னா அமெரிக்கனோட ஃபைனல்ஸ் போனோம். டோர்னமெண்ட் நடக்க போது ஒரு நாள் தான். பட் இன்னைக்கு பொண்ணை கத்துட்டானுங்க. தலைவன் என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆவேசம் இறங்கி போவாரு. திடீர்னு வந்து சிங்க பெண்கள் பல பேர் வந்து தானே பழந்து வைங்க. அப்பா சொல்வாரு, நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படிலாம் இருக்க கூடாது அப்படின்னு. ஏன்னு கேட்டா தலைவன் ஒரு விஷயம் சொல்லுவாரு, பொண்ணுங்க மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தா மேரேஜ் ஆகாது. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இதெல்லாம் எவன்டா எழுதி கொடுக்குறான்? இது ஒரு டயலாக் பேசி இன்னொரு பீஸை கெடுக்கிறீங்களா? சாவு சாவும்ல என்ன பண்ணாலும் எக்ஸ் தானே, கெழுட்டி விட்டு போனவ தானே, இப்படி போனா என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அப்படி நீங்க சொல்லிடக்கூடாது. ஈரன் ஒரு பத்தினின்ட்டு நீங்க நினைக்கிறோன்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டிருப்பீங்க. நான் வந்து வேணும்ட்டே உனக்கு கூப்பிடல, என் பொண்ணு தான் உன்னை சொன்னா, என் பொண்ணு சொல்லி தான்ப்பா உனக்கு ஸ்பான்சர் பண்ண, அது மட்டும் இல்லாம நீ ஜெயிக்கணும்ட்டு என் பொண்ணு டெய்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாப்பா எங்க பார்ல. ஓட்கா பூஜை அப்படி இல்ல, இந்த சாமி பூஜை தான். சாமி பூஜை பண்ணிட்டு இருந்தாப்பா அப்படின்ட்டு தலை வந்து விட்டுவான். எது இந்த மூஞ்சி இது வந்து சாமி பூஜை பண்ணிச்சு. நம்பணும், நம்பிதான் ஆகணும். ஏன்னா வந்து கிரிஞ்சி படம் அப்படின்னு சொன்ன தலைவர் வந்து ரோசம் வந்து இல்ல இவன் விடக்கூடாது, இவனதான் லவ் பண்றா, நான் போய் காப்பாத்துறேன்ட்டு தலைவர் காப்பாத்துறதுக்கு வரணும் போவாரு. அங்கதான் ஒரு பயங்கர ட்விஸ்டே. என்ன பண்ணா அங்க போனா அவங்க ஒருத்தர் இருப்பாரு அண்டர் டான்ட்டு. அந்த டான் யாருன்னா அது வேற யாரும் இல்ல, அது வந்து நம்ம மைக் டைசன். எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? சொல்லுவாங்க மைக் டைசன் அடிப்பட்டவர் தெரியுமா அப்படின்ட்டு வேற பேர் சொல்லுவாங்க. நான் கூட சும்மா சொல்றாங்க நினைச்சேன், பார்த்தா நிஜமா மைக் டைசனை கொண்டு வந்துட்டானுங்க. இது ஒரு படம்னு சொல்லி இதுல கூட்டு அடிக்க வச்சுக்கடா, அதான் நியாயமாடா இது. மைக் டைசன் வந்தானே தலைவன் சொல்லுவான், நான் வந்து ஃபேனுங்க, நான் கடவுளை பார்த்த மாதிரி இருக்கேன். தலை மாதிரி சிம் படிச்சுட்டு இருப்பான். அப்புறம் என்ன பேசி முச்சு ஒன்று சேர்த்து வச்சிருவாரு. இந்த கேஎஸ் ரவிக்குமார் படத்தெல்லாம் கேஎஸ் ரவிக்குமாரே வந்து சேர்த்து வைப்பாரு லவ் ஜோடிகளை. இல்ல அப்படின்னா நம்ம எம் ராஜேஷ் படத்துல வந்து நம்ம ஜீவாவோ ஆரியாவும் சேர்த்து வைப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி தலைவன் வந்துருக்கான் போல, சேர்த்து வச்சுட்டு போவோம் போலன்னு பார்த்தா தலைவனை கூட்டு ஃபைட் பண்றானுங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? வேணாம் சார் இது மட்டும் வேணாம் சார் தெரியாம சார் விட்டுருங்க சார் அப்படி நம்ம வந்து காலில் வந்து கெஞ்சலாம் போல இருக்கும். பட் தலைவன் காசு வாங்கிட்டு தேவையில்லாம விட சண்டை போட்டுருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து அடிப்பேன் அடிக்காம தான் காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா விஜய் தேவ கொண்டாடுமா எதிர்வாரமா அடிப்பாரமா, இவர்கிட்ட அடி வாங்கிட்டு மைக் டைசன் வந்து வேணாம்ப்பா தம்பி அப்படின்ட்டு போறாமா. டேய்
இதுக்கு மேலேயும் நீங்க பேசணுமா மிஸ்டர் கேக்கே? இதுக்கு மேலதான் படத்தை பார்க்கணுமா தான் இருந்துச்சு எனக்கு. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். டேய் என்னடா இது, மைக் டேஸ் எப்படிப்பட்டா தெரியுமாடா, அந்த ஆளை கூட்டு வந்து இப்படி அசிங்கப்பட்டு வச்சுக்கிறீங்க. நான் பண்றது இதுதான் விதின்றது. இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்லை. ஒரு காலத்துல அமெரிக்கால எப்படிப்பட்டு இருந்த மனுஷன் அவரை கூட்டு வந்து போய் இவருக்கு எல்லாம் விவசாய தெரியுமா? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அப்புறம் என்ன ஜெயிச்சிருவாரு. நானா வந்து இவரு சண்டை போடுறத நான் எல்லா இடத்துலயும் டெலிகாஸ்ட் பண்றாங்க, MMA நடந்துட்டு இருக்கோம், அங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க, வேர்ல்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பாங்க தலைவன் ஜெயிக்கிறது. என்ன காரணம்னா அவர் சண்டை போன இடத்துல வந்து ஃபைனல்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஃபைனல்ஸுக்கு தலை வரணும், பட் தலை இங்க சண்டை போடாம அங்க சண்டை போட்டுருப்பாரு. என்னன்னா தலையை வந்து ஜெயிச்சது வெறும் நம்ம மைடேஸ்ல மட்டும்தான். ஜெயிச்சவங்க திடீர்னு பாட்டு போடாங்க, படத்தை முடிச்சிருவாங்க. அப்ப இந்த ஃபைனல்ஸ் என்னாச்சு, அந்த MMA சாம்பியன்ஷிப் என்னாச்சு? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அப்ப எதுக்கு இவன் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டான்? அது எதுக்கு ஸ்பான்சர் காசு கேட்டா? அப்ப எதுக்கு இந்த படம், என்னது இது? எல்லாமே வேஸ்ட் தாங்க. ஆக்சுவலி இந்த படத்துல கருத்து எண்டாவது கருத்து என்ன அப்படின்னா, டான் படத்துல எப்படி நீங்க வந்து எதுவுமே உழைக்காம ஈஸியா முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்ற உன்னத கருத்து சொல்லியிருப்பாங்களோ, அந்த மாதிரி இதுல வந்து என்ன கருத்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பணக்கார பேர் உசார் பண்ணுங்க உங்க வாழ்க்கை செட்டில் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு உன்னதமான தத்துவத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, செண்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இதெல்லாம் ஒரு தத்துவமாடா என்னடா இது? அவன் என்ன துப்புறது, நான் துப்புறேன்டா. இந்த படத்தை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து கலப்பு மிருகத்தை கலந்து கட்டி அடிச்சிருந்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடுத்த வாரம் என்ன படத்தை பார்க்கலாம், ஏதாவது ஓட்டலான்ட்டு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து அடுத்த வாரம் அதை போட வந்து ட்ரை பண்றேன். போற வந்து சும்மா போதீங்க, இப்போ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் வந்து இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.